Hello friends, welcome to Amirdham. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹெல்த் மிக்ஸ் வச்சு ஐஸ்கிரீம் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெறும் 1/2 லிட்டர் பால் வச்சு விப்பிங் க்ரீம், பீட்டர், ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே இல்லாம ரொம்பவே சிம்பிளா செய்யக்கூடிய ரெசிபிங்க இது. இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சம்மர் டைம்ன்றதுனால மிஸ் பண்ணாம இந்த ரெசிபி கண்டிப்பா வீட்ல செஞ்சு பாருங்க. இந்த டேஸ்டியான ஐஸ்கிரீம் ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே 3 ஆப்ஷனில் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்க்காத நல்லா கட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. இது நல்லா காய விட்டுடலாம். இது காயறதுக்குள்ளார நம்ம இன்னொரு பவுலில் தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் கலந்து வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். பால் பவுடர் நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி அமுல் பிராண்ட் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பால்வாடி சத்து மாவு எடுத்துக்கிறேன். இது சலிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். சத்து மாவில் எப்பயுமே கொஞ்சம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். அதனால் சலிச்சுட்டு யூஸ் பண்ணுறது நல்லது. இதில் 1 டம்ளர் அளவுக்கு வெது வெதுப்பான பால் கலந்து ஒரு ஃபோர்க் ஒன்று வச்சு நல்லா இந்த மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். நீங்கள் ஒயர் விஸ்க் கூட யூஸ் பண்ணலாங்க. கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா இதை கலந்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து வச்சாச்சு. இப்போ பால் பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு கொதி வந்திருக்கு. இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை உங்கள் ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூட குறைச்சல் அது உங்கள் இஷ்டம்தான். சர்க்கரை சேர்த்ததும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம் இல்லையா பால் பவுடர் சத்து மாவு, இதை நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடியில் தங்காமல் இருக்கணும். இதை நம்ம பால் கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஏன்னா இது சேர்த்ததுக்கப்புறம் பால் கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். பால் இன்னும் நமக்கு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணுங்க. அதுக்கு ஒரு பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். இது கூட 1/2 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா இதை கட்டி இல்லாத அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஃபோர்க் ஒன்று வச்சு நல்லா கலந்துருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது நம்ம காய்ச்சிட்டு இருக்கிற பால் கூட சேர்த்துடலாம். இதை நம்ம சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இல்லைனா அடியில் தங்கிரும். கார்ன்ஃப்ளவர் கலவை கலந்ததுக்கப்புறமா அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு க்ரீமியான டெக்ஸ்சருக்கு நமக்கு கிடச்சிரும். பாருங்கள் நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்கு. இதாங்க பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டுட்டோன்னா இன்னும் நமக்கு நல்லா திக்காக கிடச்சிரும். பாருங்கள் நான் நல்லா ஆற விட்டுட்டேன். நல்லா க்ரீமியாக கிடச்சிருக்கு. இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு நம்ம மாற்றிட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். இதை மூடி போட்டு நல்லா நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துடுறேன். பாருங்கள் நல்லா நுரைச்சி வந்திருக்கு. இதாங்க பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். மேலே கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம இதை மூடி போட்டு ஒரு 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டா நமக்கு சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள் 8 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்கூப் இல்லைனா ஒரு கரண்டி வச்சு ஐஸ்கிரீமை நம்ம நல்லா அழகாக எடுத்துடலாம். ரொம்பவே ஹெல்த்தியான சத்து மாவு ஐஸ்கிரீம் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக ஹோம்மேட் சாக்லேட் சிரப் மேலே சேர்த்துடுறேன். இந்த சாக்லேட் சிரப் வீடியோ நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க. வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க. இன்னும் இது கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காக மேலே கொஞ்சமாக
டூட்டி ஃப்ரூட்டி டாப்பிங் பண்ணிடுறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்து மாவு ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பால்வாடியில் கொடுக்குற சத்து மாவு வச்சு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணுன்றவங்க பிளேலிஸ்ட்டில் சத்து மாவு ரெசிபிஸில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வீடியோ கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வெறும் 1/2 லிட்டர் பால் வச்சு ரொம்பவே ரிச் அண்ட் ஹெல்த்தியான சத்து மாவு ஐஸ்கிரீம் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங். பாய்.